இன்னைக்கு வேலைக்கிழமைங்க. இன்னைக்கு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இன்னைக்கு டிஃபன் தான் கட்டி விட்டேன். கொஞ்சம் காலமா நல்லா வேலையா இருந்துச்சு. அதனால சிம்பிளா பண்ணி குடுத்து விட்டுட்டேன். எடுத்துட்டு போயிட்டாங்க. நேத்தைக்கு பறிச்ச மாடி தோட்டத்துலேருந்து அறுவடை பண்ணேன் பார்த்தீங்களா கீரை. அதில பொரியலும் பண்ணிட்டேன். கீரை குழம்பும் பண்ணிட்டேங்க. நல்லா டேஸ்ட்டா இருந்துச்சு. கீரை பொரியல்ல தேங்காய் போட்டு, கடலை பருப்பு போட்டு பண்ணியிருந்தேன். சாப்பாடுல போட்டு வெரைவி சாப்பிடக்கும், கீரை பொரியல் ஒண்டிய வெரைவி சாப்பிடக்கும் நல்லா டேஸ்ட்டா இருந்துச்சுங்க. நேத்தைக்கான அறுவடையில இன்னைக்கு கீரை குழம்பு எங்க வீட்ல. என்னடா தக்காளிய காமிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? மாடியில வந்து சின்னதா ஒரு அறுவடை பண்ணலான்னு சொல்லிட்டு நேத்தைக்கு கீரை அறுவடை பண்ணேன். இன்னைக்கு இதில ஒரு 3 தக்காளி விட்டுட்டு போயிருந்தேன். இன்னைக்கு அறுவடை பண்ணக்கூடிய டைம் பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. காலமா பார்க்கக்கூடிய டைம் 3 தக்காளியும் சிவப்பா அப்படியே அழகா நின்னுட்டு இருந்துச்சு. அடுத்து ஒரு 11:00 பார்க்கக்கூடிய டைம் 2 தக்காளி காணோம். ஒரே ஒரு தக்காளி நின்னுட்டு இருந்துச்சு. அடுத்து ஒரு 2:00 வந்து பார்க்கக்கூடிய டைம் 3 தக்காளியும் காணோங்க. இந்த காராமணியெல்லாம் பாருங்க. பாதி பாதி காராமணி தான் நிக்குது. இதில பாருங்க. இதில பாதி காராமணி தான் நிக்குது. யாருன்னு தெரிஞ்சுச்சா உங்களுக்கு? வீட்ல மாடி தோட்டத்தில எலி சுத்திக்கிட்டு இருக்குதுன்னு தெரியுது. இதிலேருந்து என்ன பண்ண போறேன்னு தெரியல. நிக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் கடிச்சிட்டு போயிரும்னு நினைக்கிறேன். சரி இருக்கிறதெல்லாம் தேடி 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 பறிச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்க. இங்கேயும் 2 காராமணியை கடிச்சு எடுத்துகிட்டு போயிருக்குங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பார்க்கலாம். இனி விட்டு வச்சா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தேடி தேடி நான் பறித்து எடுத்துக்கிட்டேங்க. ஃபஸ்ட்டு தடவை கிடச்சதை விட கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிருக்கு காராமணி. பரவாயில்ல, போதும், எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மனசில் ஒரு கற்பனையில் வந்தேன், அழகாக தக்காளியெல்லாம் பறித்து அறுவடை பண்ணுற வீடியோவாக எடுத்து போடணுன்ட்டு. இனி இந்த செடியில் இந்த தக்காளியை விடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு லைட்டாக மஞ்சள் கலர் அடித்த தக்காளியெல்லாம் பறிச்சிட்டேங்க. ஏன்னா இதையும் விட்டு வச்சுட்டு போனால் நாளைக்கு வந்து பார்க்கக்கூடிய டைம் இதையும் கடிச்சு எடுத்துகிட்டு போயிடும். இதுக்கு என்ன வழி பண்ண போகிறேன்னு தெரியல. கொஞ்ச நாள் மாடி தோட்டத்தில் இல்லாமல் இருந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. சடனாக வராங்க, சடனாக நிற்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடறாங்க. ஆனால் கடிச்சதுக்கான ஒரு அடையாளம் வைக்கலைங்க. அப்படியே எடுத்துகிட்டு போயிடுச்சு முழுசாக. எங்கே இருக்குன்னே தெரியல. அந்த அளவுக்கு அது இல்லைனா கடிச்சிட்டு விட்டுட்டு போவோம். இது ஃபுல்லாக கடிச்சிட்டு போயிடுச்சு. அதனால் லைட்டாக மஞ்சள் கலரில் நின்ன எல்லா தக்காளியும் நான் பறித்து எடுத்துட்டேங்க. சிவப்பாக தான் பறிக்க முடியலனாலும் பரவாயில்ல, லைட் மஞ்சள் கலரில் பறிச்சுக்கிட்டு வீட்டில் இருந்து பழுக்க வச்சு நமக்கு குழம்புக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி கத்திரிக்காய் பாருங்களேன், ஒன்றே ஒன்று தான் நிற்கிது. இதெல்லாம் அறுவடையாக நீங்கள் நினைக்கலாம். ஒன்றே ஒன்று காய்ச்சா கூட நம்ம மாடி தோட்டத்தில் காய்ச்சதாயிருச்சு, அது ஒரு சந்தோஷம் தானே. பிஞ்சு நிறைய வச்சுருக்குங்க அந்த கத்திரிக்காயில். அதே மாதிரி இந்த பீன்ஸை பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நான் அறுவடை பண்ணதை நான் காமிச்சேன். விதை போடாமல் தானே இந்த காய்கறி வேஸ்ட்லேருந்து முளைச்சி அழகாக கொத்தாக காய்ச்சி நிற்கிது பார்த்தீங்களா. இது 2வது வாட்டி நான் பறிக்கிறது இந்த பீன்ஸு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பறிக்கோட டைம் இந்த அளவுக்கு கிடச்சிருந்துச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கான அறுவடையில் எனக்கு இந்த பீன்ஸ் அறுவடை பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு கத்திரிக்காய் இந்த அளவுக்கு பீன்ஸும் பறிச்சுக்கிட்டேங்க. இன்றைக்கான அறுவடையில் நான் ஒன்றே ஒன்று நான் சேர்த்துருக்கேன். அதை நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். இந்த அறுவடைக்கு உள்ள ஒரே ஒரு காய் கூட நான் சேர்த்துருக்கேன். அது என்னென்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.